ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ். நான் தான் உங்கள் சித்திக். இன்னைக்கு இந்த வீடியோவில் ஆல்ரெடி நம்ம வந்து அன்பாக்சிங் பண்ணி ஸோ அது வந்து ஃபெயிலியர் ஆன ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அண்ட் மேலே டேக் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்ஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஹேமரிங் ட்ரில்லிங் மிஷினை நம்ம வந்து ஆர்டர் போட்டிருந்தோம். பிரேக்கர் ஆர்டர் போட்டிருந்தோம். ஸோ அது வந்து நமக்கு வந்து உடஞ்சி எல்லாமே டேமேஜ் ஆகி நமக்கு வந்துருந்துச்சு. ஸோ அதை நம்ம என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா புதுசாக நமக்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட் கேட்டு ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதுக்கான ப்ராடக்ட் நமக்கு வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்டை யார் வந்து டெலிவரி பண்ணாங்களோ ஸோ அவங்க முன்னாடி நான் வந்து ஒரு தடவை அன்பாக்சிங் பண்ணி பார்த்துட்டேன். இருந்தாலும் ஸோ இப்போ இந்த மிஷின் இப்போ நல்லா இருக்கு, இப்போ எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் தெரியணும் இல்லையா? ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். அண்ட் என்ன உள்ள எப்படி இருக்கு, இதோட ஃபங்க்ஷன் என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்த்தலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஓகே, வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இது பார்த்தீங்கன்னா ஃபோஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஹேமரிங் ட்ரில்லிங் மிஷின். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா வால் பிரேக் பண்ணலாம். அதாவது நம்ம வந்துட்டு எலக்ட்ரிக் ஒர்க்குக்கு நம்ம சுவிட்ச் பாக்ஸ் வைக்கணும், லைன் எடுக்கணும் அப்படின்னா, ப்ளம்பிங் ஒர்க் ஏதாவது இப்போ கன்சில்டிங் பண்ணோம் அப்படின்னா இதை வச்சு ஈஸியாக நம்மளால காடி எடுக்க முடியும். ஸோ இதில் வெயிட் பார்த்திங்கன்னா 5 kgs இருக்கும். அண்ட் இதற்கு உள்ள பார்த்திங்கன்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு ஒரு கீ கொடுத்துருக்காங்க. இந்த கீ எதுக்காக அப்படிங்கிறத லேட்டாக சொல்கிறேன். அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு கூர் பிட் ஒன்று அண்ட் ஒரு பட்டை பிட் ஒன்று நமக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட சைஸ் பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கும். ஸோ நமக்கு வந்து பெருசாக உடைக்கணும், இல்லை ஹோல் போட்டு அந்த பக்கம் போகணும், பேக் என்ட்ரி கொடுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் பெரிய லென்த்தாக உள்ள பிட் நம்ம வாங்கிக்கிறது பெட்டரான விஷயம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஒரு 3 மீட்டர் அளவுக்கு நமக்கு வந்து ஒரு 2 பின் கோர் கேபிள் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா இந்த வளைஞ்சிருக்குலையே ஒரு ஷீட்டு, இந்த ஷீட்லாம் நமக்கு வந்து பழைய மிஷினில், அதாவது முன்னாடி வந்த ஃபஸ்ட் மிஷினில் உடஞ்சிருந்துச்சு. அதே போல் இந்த அலன் போல்ட்லேயும் ஒன்று வந்து கிராக் ஆகி உடஞ்சிருந்துச்சு. ஸோ இதெல்லாமே நமக்கு வந்து நான் செக் பண்ணிக்கிறேன் எப்படி இருக்குது. ஸோ அந்த மிஷினுக்கு இந்த மிஷினுக்கு கம்பேர் பண்ணி ஸோ அது பார்த்தோன்னா பழசாகவே இருந்துச்சு, இது வந்து புதுசாக நல்லாயிருக்கு. ஸோ நம்மளை வந்து ஃபஸ்ட் டைம் ஏமாற்றிருக்காங்க, நம்ம ஏமாறாமல் தப்பிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தோன்னா நமக்கு வந்துட்டு ஒரு காடி எடுக்கிறதுக்காக ஒரு செட்டப் ஒன்று. ஸோ அதுக்காக நம்ம வந்து கட்டிங் மிஷின் போட்டு ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிக்கிறேன் வாழை. அண்டு இதில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம எப்படி வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி லைவாக வந்து உங்களுக்கு வந்துட்டு ஸோ வீடியோ மேக் பண்ணலாம் அப்படின்னு ஒரு சைட்டுக்கே நான் வந்து மிஷின் தூக்கிட்டு போயிட்டேன். ஸோ அங்கே வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணி ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரில் போட்டு பார்க்கலாம் ஸோ எப்படி உடைக்குது அப்படின்னு. ஸோ புது மிஷின் அப்படின்னு இல்லாமல் ஸோ இதோட ஃபங்க்ஷனே பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது, நல்லாவே உடைக்குது. ஸோ ஈஸியாக இருக்குது. சின்ன மிஷினில் நம்ம 2.5 kg நான் வந்து உடச்சிருக்கேன். ஸோ அது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும், இது வந்து நமக்கு வந்து பக்காவாக இருக்குது. ஸோ இந்த கீ ஒன்று சொன்னேன் இல்லைங்களா? ஸோ அந்த கீ வந்து நம்ம இந்த மாதிரி போட்டு இதை ஓப்பன் பண்ணி எடுத்தோம்னா உள்ள க்ரீஸ் இருக்கும். ஸோ இந்த பிஸ்டனுக்கு நம்ம வந்து க்ரீஸ் அப்போதைக்கு அப்ளை பண்ணிக்கணும், இல்லாட்டி அந்த பிஸ்டன் வந்து டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த மிஷினோட காஸ்ட் ப்ரைஸ் நமக்கு வந்துட்டு 3909 ரூபா. ஸோ எனக்கு வந்துட்டு ஆஃபரில் கிடச்சிது ஃப்ரெண்டு மூலிமா. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா இதோட ஃபங்க்ஷனும் நல்லாயிருக்கு. அண்ட் பிட்டு பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பெரிய பிட்டு வாங்கிக்கிறது நல்ல விஷயம். ஸோ நல்லாயிருக்கும். இந்த ஃபர்ஸ்டர் FTH 0810 மிஷின் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 1200 வாட் தான் எடுக்கும். ஸோ இதில் வெயிட் பார்த்திங்கன்னா 5 kg நல்லாவே வந்துட்டு வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ இந்த வெயிட் இருந்தால் தான் நமக்கு வந்து வால் வந்து ஈஸியாக வந்து பிரேக் ஆகும். ஸோ அந்த கான்செப்டில் ஸோ ஃபங்க்ஷன் வைஸும் காஸ்ட் வைஸும் எனக்கு வந்து மிஷின் ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஒர்க் வைஸும் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இந்த வீடியோட இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோவில் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.